Hi friends, welcome to my channel C Drive. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ 4 காமன் மிஸ்டேக்ஸ் வந்து புதுசாக டிரைவிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து பண்ணுறாங்க. அது என்னென்ன மிஸ்டேக்ஸுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது. அதாவது காரில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அதாவது புதுசாக ஒரு டிரைவிங் ஒருத்தர் கற்றுக்கிட்டாரு. முன்னாடி போயிட்டுருக்க காருக்கும் நம்ம காருக்கும் இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 3 செகண்ட்ஸ் கேப் இருக்கணும். அதாவது 1, 2, 3 இந்த 3 செகண்ட்ஸ் கேப் வந்து இருக்கணும். இது வந்து பேசிக் டிரைவிங் கான்செப்ட், சரிங்களா? ஆனால் அது தெரியாமல் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, முன்னாடி போயிட்டுருக்க கார் வந்து ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் சடனாக பிரேக் அடித்தாங்கன்னா போய் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சடனாக கண்ட்ரோல் பண்ண முடியாது காரை. நீங்கள் பிரேக் அடித்தாலும், சப்போஸ் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்க காரை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஸ்லோவாக போயிட்டுருக்க காரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னாலும் சரி, ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணும்போது உங்களால் இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் காரோட கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால தான் பேசிக் கான்செப்ட் அந்த 2 to 3 செகண்ட்ஸ் கேப் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமன் மிஸ்டேக். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சீட் பெல்ட் போடுறதுங்க. சீட் பெல்ட் போடுறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? உள்ளே ஏறினதுமே எடுத்த உடனே டக்குன்னு எடுத்து நீங்கள் போட போகிறீங்க. இது வந்து ஒரு செகண்டுக்கு ஆகும். 1 செகண்ட் கூட ஆகாது சொல்ல போனால். ஆனால் இது வந்து பண்ணுறது கிடையாது நியூ டிரைவர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸு உட்காந்த உடனே அவங்களுக்கு இனிஷியல் செக் என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணிவிட்டு அவங்க நீட்டாக சீட் பெல்ட் மாட்டிடுவாங்க. இதே நேரத்தில் இந்த சீட் பெல்ட் போடுறதுனால என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியல அவங்களுக்கு. இது வந்து எவ்வளவு சேஃப்டி மெஷருங்கிறது தெரில. உயிரே காப்பாற்றக்கூடியதுங்க இது. ஸோ இந்த சீட் பெல்ட்டை வந்து கண்டிப்பாக போடுங்க. எஸ்பெஷலி நியூ டிரைவர்ஸ் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டீங்கனாலே சீட் பெல்ட் வந்து போடுங்க. இது வந்து செகண்டுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, டேக்கிங் சான்சஸ். அதாவது எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்பில் வந்து உள்ளே பூந்து போகிறது. இது மேக்ஸிமம் இந்த மிஸ்டேக் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு டிராஃபிக் கண்டிஷன், நல்ல டிராஃபிக்கில் போயிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டிராஃபிக்கில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு காருக்கு இன்னொரு காருக்கும் இடையில வந்து கேப் கிடைக்குது. ரைட்லேருந்து லெஃப்ட்டோ அல்லது லெஃப்ட்லேருந்து ரைட்டோ அந்த கேப்புக்குள்ளே உள்ள நுழையணும்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி சான்சஸ் எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அந்த புதுசாக டிரைவிங் கற்றுக்கிட்டவங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக்கு. இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 4வதாக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து, பேசஞ்சர்ஸ் அளவுக்கு அதிகமான ஆட்களை வந்து காரில் ஏற்றுறது. உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து காரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல வந்து நிறைய பேசஞ்சர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து லிமிட்டடாகவே, ஏன்னா நீங்கள் அப்போ தான் லேர்ன் பண்ணி கார் ஓட்ட பழகிருக்கீங்க. ஸோ லிமிட்டடாகவே கூட பேசஞ்சர்ஸ் வந்து கூப்பிட்டு போங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டராக இருக்கலாம். யங்ஸ்டராக இருக்கும்போது என்னாகும், நீங்கள் நிறைய பேர்த்த வந்து காரில் ஏற்றிட்டு போகிறீங்க. ஒரு 5-6 பேர் வந்து மொத்தமாக டிரைவிங்கில் போகிறீங்க. ஸோ நீங்கள் யங்ஸ்டராக இருக்கிறதுனால வந்து ஜாலியாக நல்லா கதை பேசிகிட்டே அடிச்சுட்டு போவீங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். நான் இது சொல்லுறது வந்து எஸ்பெஷலி ஃபார் நியூ டிரைவர்ஸ். உங்களுக்கு நாளாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய பேசஞ்சர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கார் கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்புல. அதுக்கப்புறமா நீங்கள் டிரைவிங்கில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக், இது ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.